நாயகருக்கு எதிராக ஆதாரம் போதலையா, சாட்சி பத்தலையா, நம்ம நாயக்கரை இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தன்னை பற்றி என்னமும் பேசு. அந்த பெருமதிப்பிற்குரிய, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்கள் குறித்து பேசினால் உடனடியாக கைது. உடனடியாக இது வேற எதுக்கு கைது? தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? பெண்களை இழிவுபடுத்தி விட்டான்னு கைதா? இல்ல, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்களை பேசிவிட்டார், கைது. எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து மாமா வரீங்க? நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுன்னா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுன்னா இந்த மாமே வரும். அவர்ஷனா இருக்கான். எதிரி வில்லனா இருந்தா ஆக்ஷன் ரோட்ல போலாம், காமெடியனா இருக்கானே சோ காமெடி ரூட்ல போகுது. தூக்கி பார்த்தேன், இப்ப பூ முட்டை தூக்க போறேன். ஏலஞ்சிருக்கி ஒன்ன முறுக்கி ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அவர் பேசுறது நீங்க பேசலாம் எவனுக்கும் தெரிஞ்சிருக்காது. அவர் எந்த தண்ணியை பேசினாலும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அது கண்ணிய கெட்டு போச்சு, மரியாதை கெட்டு போச்சு, மாண்பு கெட்டு போச்சு, பெண் குலத்துக்கே அவமானம், பெண் இனத்துக்கே அவமானம். ஏண்டா எங்க குடும்பத்தை பூரா இவ்வளவு கேவலமா எழுதிருக்கீங்க, நாங்க போய் நீதிமன்றத்தில் புகார் அளிச்ச நடவடிக்கை இல்ல. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. மாண்பை பத்தி, கண்ணியத்தை பத்தி லியோ படத்துல இதே போட்டதுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அம்மையா செல்வி திரிசா போய் நீங்க போய் என்ன மாதிரியே ஒரு என்ன மாதிரி இருக்கான்ட்டு, என்ன மாதிரி இருக்கான்ட்டு. இதுதான் பெண்ணியமாங்க? ஏங்க ஏங்க மாண்புமிகு சார், ஹலோ, என்ன சார் இது? திரியில விளக்க பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பள போட்டி போட்டு சம்பாதிக்கணும், இப்படி இப்போ ஜனநாயகன் படத்துல மம்தா பைஜிங்கிற உங்களுடைய வளர்ப்பு மகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுனா பாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். இதுதான் உங்களுடைய மாண்புமிகுவா? இதுதான் உங்களுடைய கண்ணியமா? இதான் உங்களுடைய பெண்களுக்கு எதிரான நீங்க இதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. டேஸ் வந்துரும், வாயில் நல்லா வந்துரும். ஜனநாயகன்ல, லியோல, எல்லா படத்திலையும் நீங்க இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதை நார்மலைஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த நார்மலைஸ் பண்ணிட்டு இங்க வந்து அப்படியே கண்ணியமும் ஒழுக்கமும் ஒரு வார்த்தை கூட தவறளிக்காத, பிழைவிடாத நபர் போல நீங்க பேசுங்க. இந்த நடவடிக்கை சரி என்றால் இந்த நடவடிக்கை காட்டிய வேகத்தை ஏன் நீங்கள் நாங்கள் கொடுத்த புகார்களுக்கு காட்டல? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இந்த நடவடிக்கை காட்டிய வேகத்தை உங்க கட்சி பெண்களே உங்க கட்சி நபர்கள் மீது கொடுத்த புகார்களுக்கு ஏன் காட்டல? ஏன்? அது மௌன விரதம், இன்னைக்கு பூரா பேச மாட்டோம். அப்போ மாண்பும் கண்ணியமும் ஒழுக்கமும் அந்த போட்டதுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருங்க. இடி ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க, என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான்.
நான் விதவிதமா எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டிஸ் ஆஃப் மர்டர் இந்தியில அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்துல நீ இடம் முடிச்சிடாது. இந்த ஆள தகாத வார்த்தையில திட்டுனீங்களா? இல்லங்கய்யா. These people hit me badly. Even that I tolerated. Even though they abused me with such a bad words. என்ன கெட்ட வார்த்தை பேசுனீங்க? ஐயா அது ஒண்ணு இல்லையா, அவங்க அம்மா இல்லையான்னு கேட்டோம், அத போய் கெட்ட வார்த்தைன்றா போல. அது என்னன்னு சொல்லி தொலைங்களையா? உங்க அம்மா இல்லையா அதான் கேட்டோம். No. அத கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க. ஸ்பீடா தான் சொல்லையா? உம்மால இது கேட்டா எதுக்கு திரிஷா வீட்டுல தண்ணி வராததுக்கா கேஸ் போட சொல்றீங்க? கோர்ட்ல காரி துப்புவாங்க, ஜனங்களும் கடுப்பாவாங்க. மூச்சுல ஜூம் வைக்க கூட அடங்கொம்மால. நான் இந்த நேரத்துல கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. சாம்பார் ஆப்பு எனக்கு. திமுக சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி சத்யராஜ் பொண்ணு ஆமோட சத்யராஜன் பேசும்போது, ஜூலி உனக்கு 4 புருஷனா இல்ல 7 புருஷனான்னு பேசும்போது, சென்னையோட மேயர் பிரியாவையும் முன்னாள் அமைச்சரையும் கம்பேர் பண்ணி பேசும்போது, இப்படி எல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசின தாவேக்கா காரணங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாம் 3 ஷான் கத்துனோன்னா இப்ப மட்டும் பெண்ணுரிமையில அந்த நட்டு நிக்கிதா? பாவண்டா அவனை விடாதீங்கடா. டே ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும்னா திமுக காரனுக்கு ஆடவும் தெரியும், பாடவும் தெரியும். மேடையில பேசும்போது டேஸ் என் வாயில நல்லா வந்துரும். இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறவங்க அவன் பாசையில பேசினாதான் புரியும். உதயானே என்னானாலும் சரி, இந்த நாகரிக அரசியல் கையில எடுத்துடாதீங்க. நீங்க நேத்து பேசுனதான் சரி, நீங்களுக்கெல்லாம் இப்படிதான் பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாம் சினிமாலேயே மாமியாருக்கு முதுகு தேய்ச்சி விட்டவனையும் ஹீரோயினி எப்படி பின்னாடி தட்டுறவனதான் ஹீரோவா பார்த்தாங்க. தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? இவங்களுக்கெல்லாம் ஹீரோ தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சாலும் ஜெயிக்கணும், அவங்களுக்கு அதான் வேணும். அந்த ஹீரோ நாகரிகமா ஜெயிக்கிறானா அநாகரிகமா ஜெயிக்கிறான்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் எதுக்கு நம்ம முன்ன நாகரிக அரசியல் பண்ணணும்? டேய் உங்களை எல்லாம் டாடா சொல்லி ஓட விடுறதுக்கு இந்த ஒத்த போட்டோ போதாது எங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கடா, நாளைக்கு சட்டசபையில அப்பனா தானே தெரிஞ்சீங்க, நாளைக்கு அவரோட பிள்ளை வருவாரு. ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? தூக்குதுறை வந்துட்டான்னு நினைக்கிறேன். கரூர்ல 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியினோட தலைவர் துண்டை காணும் துணியை காணும்னு என்ன செய்யுதுன்னு தெரியாம கரூர்லேருந்து ஓடி போய் இதே திருச்சி ஏர்போர்ட் வழியாக வந்து புறமுதுகு காட்டு ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் இங்கேருந்து ஓடி போய் சென்னையில் இங்கேருந்து நீங்கள் பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே மட்டும் இல்லை, சென்னையிலையும் ஓடி போனார். ஓடி போய் வீட்டில் போய் அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஒரு 35 நாள் யாரும் வீட்டை விட்டு வெளில வராமல் 1 வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டார். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சிக்கிட்டாரு நாங்கள் அந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க வழக்கு போட்டால் பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க,
அண்டர் கிரவுண்டில் போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பழிவாங்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. என்றைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் திமுக என்றைக்குமே பயந்தது கிடையாது. மக்களோட மக்களாக என்றைக்கும் நிற்போம். அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடி கடை எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது.